சக்கரவர்த்தினி எனும் இதழானது கீழ்கண்டவற்றில் எதை சேர்ந்தது? ஆப்ஷன்ஸ்: மகளிர் அரையாண்டு இதழ், மகளிர் தின இதழ், மகளிர் வார இதழ், மகளிர் மாத இதழ். இந்த கேள்விக்கான சரியான பதில் மகளிர் மாத இதழ். ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன்ஸ்: புறநானூறு, அகநானூறு, நான்மணிக்கடிகை, நாலடியார். இந்த கேள்விக்கான சரியான பதில் நான்மணிக்கடிகை. பாரதிதாசனை புரட்சி கவி என்று அழைத்தவர் யார்? ஆப்ஷன்ஸ்: பெரியார், அண்ணா, பாரதியார், திருவிக்கா. இந்த கேள்விக்கான சரியான பதில் அண்ணா. நிலநடுக்கோட்டால் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ள கண்டம் எது? ஆப்ஷன்ஸ்: அண்டார்டிகா, ஐரோப்பா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்பிரிக்கா. குடும்ப கட்டுப்பாடு பற்றி முதலில் பாட்டெழுதிய முதல் கவிஞர் யார்? ஆப்ஷன்ஸ்: பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், திருவிக்கா. இந்த கேள்விக்கான சரியான பதில் பாரதிதாசன். இந்தியாவின் கடற்கரையின் நீளம் சுமார் எவ்வளவு? ஆப்ஷன்ஸ்: 7000 கிலோமீட்டர், 7600 கிலோமீட்டர், 5900 கிலோமீட்டர், 6100 கிலோமீட்டர். இந்த கேள்விக்கான சரியான பதில் 7600 கிலோமீட்டர். பாரதிதாசன் அவர்கள் ஒரே இரவில் எழுதிய நூல் எது? ஆப்ஷன்ஸ்: இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, இசையமுது, தமிழியக்கம். இந்த கேள்விக்கான சரியான பதில் தமிழியக்கம். முதலில் சணல் நெசவாலை தொடங்கப்பட்ட இடம் எது? ஆப்ஷன்ஸ்: சிட்டாங், கல்கத்தா, பர்னகூர், ரிஷ்ரா. இந்த கேள்விக்கான சரியான பதில் ரிஷ்ரா. கல்லாத பெண்களின் இழிவை கூறும் பாரதிதாசனின் நூல் எது? ஆப்ஷன்ஸ்: இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, இசையமுது, தமிழியக்கம். இந்த கேள்விக்கான சரியான பதில் இருண்ட வீடு. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகமான எண்ணிக்கையில் பருத்தி நெசவு தொழிற்சாலை உள்ளது? ஆப்ஷன்ஸ்: தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத். இந்த கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு. கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் பாரதிதாசனின் நூல் எது? ஆப்ஷன்ஸ்: இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, இசையமுது, தமிழியக்கம். இந்த கேள்விக்கான சரியான பதில் குடும்ப விளக்கு. கர்நாடகாவில் எந்த மாநிலத்தில் கரும்பு அதிகமாக பயிரிடப்படுகிறது? ஆப்ஷன்ஸ்: மைசூர், தார்வார், பெல்லாரி, மாண்டியா. இந்த கேள்விக்கான சரியான பதில் மாண்டியா.